பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல, அதுவும் தூங்குனதுக்கு பிறகு நமக்கு முழிப்பு வரும்ல, அந்த நடு நேரத்துல, அது எத்தனை மணியா வேணா இருக்கலாம். நான் தூங்கிட்டேன், நான் 1 மணிக்கு முழிச்சு பார்த்தேன், நான் தூங்கிட்டேன், நான் நடுவுல 2:30 மணி 3 மணி நான் முழிச்சேன் அப்படின்னு நீங்க எப்ப சொன்னாலும் சரி, இந்த அமலை செய்யுங்க. அல்லாஹு அந்த நேரங்கள்ல கீழ்வானத்துல இருக்கிறான். அந்த நேரங்கள்ல இதை ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு காமிச்ச ஒரு சுன்னத்தா இருக்கு. யார் இரவில் கண் விழித்த உடனே, அதாவது தூங்க கண் விழிக்கும் போதே ஓதுறாங்களோ, அவர்கள் இதை ஓதிவிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹு என்ன பண்றான், சந்தோஷத்தோட அவர்களுக்கு கொடுக்குறான். அதனால நீங்க எவ்வளவோ அமல் செஞ்சிருப்பீங்க. பகலெல்லாம் நம்ம அமல் செஞ்சு கூட கிடைக்காத விஷயம், நடு இரவு நேரம் தூக்கத்துல முழிக்கும் போது கூட அல்லாஹுவை நினைத்திருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு எளிமையான அமலா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நிறைய தடவைலாம் ஓத வேணாம். ஒரே ஒரு களிமா ஒரே ஒரு தடவை ஓதுனா போதும். சும்மா ஒரு தடவை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? நேற்று கூட தூக்கத்தில் முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா, முழிச்சுனுமே அதை ஓதிட்டு யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக தூங்கிக்க வேண்டியதான். நீங்கள் எந்திரிச்சு உட்காரணும், ஒழு செய்யணும்ல அவசியம் இல்லை. கண்ணை திறந்தீங்களா உடனே முழிப்பு வந்த உடனே நீங்கள் இதை ஓதுங்க. ஓதிட்டு என்ன பண்ணலாம், அப்படியே திரும்பி படுத்து தூங்கிடலாம். அப்போ ஒரு நிமிஷம் செலவு பண்ணால் அந்த ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு மகத்தான பலன் இருக்குது. அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே மாதிரி சுபஹானல்லாஹி வல்ஹம்துல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் களிமாவும், மேலே சொன்னது 4ஆம் களிமா, கீழே சொன்னது 3ஆம் களிமா. அதுக்கப்புறம் கடைசியா அல்லாஹ் மகுஃபிர்லி அப்படின்னு ஓதுனா போதும். இந்த 3ஐயும் நீங்க ஓதணும். என்ன ஓதணும்? 4ஆம் களிமா, 3ஆம் களிமா, கடைசியா இருக்கக்கூடிய அல்லாஹ் மகுஃபிர்லி. இதை 3ஐயும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், ஒரே லைனா ஓதி முடிச்சிருங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான கூலியையும் அதற்கான பலனையும் பதிலையும் உடனே உங்களுக்கு கொடுப்பான். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. எல்லாமே உங்களுக்கு களிமால ஓதக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தை தான். அதனால எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. இந்த 3ஆம் களிமா கூட பாத்தீங்கன்னா ஆர்டர் மாத்தி கொடுத்துருப்பாங்க. நாம நமக்கு தெரிஞ்ச ஆர்டர்லயே ஓதிக்கலாம். இவங்க அல்ஹம்துலில்லாஹி சுபஹானல்லாஹின்னு கொடுத்துருப்பாங்க. நாம சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹின்னே ஓதிக்கலாம். ஏன்னா அதுதான் நமக்கு மனப்பாடமா இருக்கும். அப்ப இந்த 2 களிமாவை ஓதி கடைசியா அல்லாஹ் மௌஃபிர்லின்னு ஓதிட்டு நீங்க துவா செய்யணும். ஏன்னா இதுல பாவ மன்னிப்பும் இருக்கு, அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதும் இருக்கு. பாவ மன்னிப்பை யார் கேட்குறாங்களோ அவர்களுடைய துவாக்கள் ஏற்கப்படும். அதுவும் நடு இரவு நேரம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கே சிறப்பான நேரம். அதனால நம்ம பாவ மன்னிப்போடு நம்ம முடிக்கிறோம். இதை செஞ்சுட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டு முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை விருப்பப்பட்டா நீங்கள் எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சு 2 ரக்காய் தொழுதா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நபி அவர்கள் இரவு தொழுகை தொழுகக்கூடியவர்களாக இருந்தாங்க. நமக்கு தஹஜத் அப்படிங்கிறது ஃபருளாக்குனா நமக்கு ரொம்ப சுமையாக போயிருக்குமேங்கிறக்காக தான் நபி அவர்கள் ஃபருளாக்கல. மற்றபடி நமக்கு அது ஒரு நஃபுலான சுன்னத்தான அந்தஸ்தில் இருக்கிறனால நம்ம விருப்பப்பட்டா அதை செய்யலாம். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா செய்யுங்க. ஏன்னா நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் வயசானதுக்கு பிறகு, ஒரு நோவு வந்ததுக்கு பிறகு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்தனும் அவங்க நிலைமையே மாறி இருக்கும். அவங்க தூங்க போறதே நைட்டு 1 மணி ஆயிரும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க தூங்கவே தூங்காது. அப்பெல்லாம் ஆசைப்படுவாங்க அமல் செய்யணும்ட்டு, ஆனா செய்யவே முடியாது. அதனால அமல் செய்யறதுக்கு நீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சௌரியமான நிலைமையை அமல்களுக்கு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. வாழ்க்கையில மற்ற விஷயங்களை தள்ளி போடலாம், அமல்கள் மட்டும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், சில விஷயங்களை சௌரியம் பார்த்து நம்ம குளிர்காலமா இருக்கு யார் எந்திரிக்கிறதுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துருச்சு, எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறோம், உடம்பு சரியாம போறனால எந்திரிக்க முடியல. அப்பதான் தெரியுது, அப்ப குளிர்காலத்துல நல்லா குளிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டோம். இப்ப பார்த்தா வெயில் காலத்துல முழிச்சாலும் கூட நம்ம போய் உதவு செஞ்சு தொழுக முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல ஏதாவது ஒரு சிரமம் வரும்போது அப்பதான் நமக்கு புரியுது, அந்தந்த காலத்துல அதை நம்ம செஞ்சிடணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, சடுவு பார்க்கக்கூடாது. உங்களுடைய வயசுக்கும் உங்களுக்கு இப்ப முடிஞ்சா அந்த திறமையான காரியத்தை இப்பவே செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அது 40 வயசோ 50 வயசோ நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய வருடங்கள் இருக்காது. தஹஜத் அப்படிங்கிறது ஒரு கடுமையான தேவை வரும்போது தான் தொழுகணும் அப்படின்னு கிடையாது. இரவு நேரத்தில் நீங்கள் தொழுகுவதே மறுமைக்கானது. பகல் முழுவதும் உலகத்துடைய தேவையில் ஓடும்போது நைட்டு நமக்கு உலகத்தை பற்றி யோசனையே வராது. அப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன தூய்மையோடு தொழுகலாம், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் தொழுகலாம். அதனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகவாது இரவு நேரத்தில் நீங்கள் முழிக்கும் போது ஒரு 2 ரக்காய் தொழுது வரக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. பயன் தரக்கூடிய அமல்களை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.